அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. என்ன மரகதம் கால் பண்றா? பிரீத்தி கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் கால் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ அண்ணி, நான் மரகதம் பேசுறேன். சொல்லுமா மரகதம், எல்லாரும் எப்படி இருக்கியே? பிரீத்தி எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கா அண்ணி. நீங்க எப்படி இருக்கியே? பிரீத்தி நல்லா இருக்கா? நானும் நல்லா இருக்கேன் மரகதம். என்னி வேலையெல்லாம் முடிஞ்சுட்டா? ஆமா மரகதம், வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு. சரி, தோட்டத்துல கொஞ்சம் வேலை கிடந்து, அதான் தோட்டத்துக்கு வந்தேன். என்னி நீங்க தோட்டத்திலேயே இருக்கியே? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் ஃபோன் போட்டேன். அப்போ வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு ஃபோன் போடுறீங்களா? என்ன விஷயம் மரகதம் சொல்லு. இங்க தோட்டத்துல யாரும் இல்லை, நான் மட்டும் தான் நிற்கேன். என்ன விஷயம் சொல்லு. என்னி அது நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கள? என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லு, ஏன் மூடி மறைச்சிட்டு கிடக்கா? என்னி அது என் பையன் கிருஷ்ணனுக்கு பிரீத்திய கல்யாணம் பண்ணி தெரியல. என்ன மரகதம் பேசுறா? கிருஷ்ணனுக்கு பிரீத்திய கல்யாணம் முடிச்சு தரணுமா? லூஸ் ஆயிட்டியா என்ன? இப்பதானே உன் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள திரும்ப ஏன் பிரீத்திய பொண்ணு கேட்கா? இது என்ன அர்த்தம்? என்னி கோவப்படாதீங்க. யாரு நான் கோவப்படுறேனா? நீ எப்ப இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசுவேன்னு நான் ஒவ்வொரு நாளும் காத்து கிடக்குறேன். நான் கோவப்படுறேனா? கோவப்படாம என்ன பண்ணுவா மரகதம்? சரி, பிள்ளை வீட்டுல இருக்க போர் அடிக்க அத்தை வீட்டுக்கு போறேன்னு சொன்னதுனால நான் அமுச்சு விட்டேன். நீ என்னடா அமுச்சு விட்டு ஒரு 2 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள பிரீத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு கேட்கா? நீ இதே இப்ப கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணல, உன் பையன் இருக்கா அப்படின்னா நீ கேட்டா பரவாயில்ல. கிருஷ்ணனுக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள திரும்ப என் பிள்ளைய 2ஆம் தரத்து கேட்கா? எப்படிதான் உனக்கு இப்படி கேட்க மனசு வருது எனக்கும் தெரியல. என்ன நீங்களும் எப்படி பேசுறீங்க? என் பையன் கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் கூட நிம்மதியா சந்தோஷமா வாழவே இல்லை தெரியுமா? அவன் வாழ்க்கை ஏதோ ஊஞ்சல் ஆடுன மாதிரி ஆடிட்டு இருக்கு. சரி, எனக்கும் பிரீத்தி ரொம்ப பிடிச்சிருக்கு, கிருஷ்ணனுக்கும் பிடிக்கும். உங்க பிள்ளைய யாருக்கு பிடிக்காம இருக்கும்? நல்லா வளர்த்து வச்சிருக்கே. அதுக்குன்னு 2ஆம் தரத்துக்கு நான் எப்படி மரகதம் கட்டி கொடுப்பேன்? நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சியா இல்லையா? என்ன நீ பேச்சுக்கு 2ஆம் தரம் சொல்றீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏதோ நான் என் பையனை வற்புறுத்தி கல்யாணம் பண்ண சொன்னதுனாலதான் அவன் கல்யாணமே பண்ணா, இல்லைன்னா அவன் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டான். அவனை கல்யாணம் பண்ணமாச்சு கூட்டு வந்தேன். இல்ல இப்ப இந்த ரியா கூட ஒரு நாள் கூடவே நிம்மதியா இருக்கிறது இல்ல. மரகதம், நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் எல்லாம் நீங்க உள் வீட்டுக்குள்ள எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கே. வேற நம்ம எல்லாம் சொந்த பந்தம். நான் கொண்டு இப்ப பிரீத்தி கல்யாணம் பண்ணா வேற பரலோகனே கோவப்பட மாட்டாவளா? இதெல்லாம் சரி வருமா? நீ கொஞ்சமா யோசிச்சு பேசுறியா இல்லையா? யார் கோவப்பட்டா எனக்கு என்ன? நீ நான் என் அண்ணனுக்காண்டி தான் அவளை வீட்டுல வச்சிட்டு இருக்கேன், இல்லைன்னா அவளை அப்பவே அடிச்சு பத்திருப்பேன். மரகதம், இதெல்லாம் சரி வராது பத்துக்க. இப்ப நான் பிரீத்தியை கல்யாணம் பண்றது சரின்னு சொன்னாலும் கடைசியில என்ன ரியா வீட்டை விட்டு வெளியே போவாளாக்கும்? வேற அவ வீட்டுல இருந்துட்டா வேற என் பிள்ளை நிலைமை என்ன ஆகும்? என்னி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாத. நீ எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவளுக்கும் இங்க இருக்க பிடிக்கலன்னா அவளை எப்படியாவது விரட்டி விட்டுறேன். டைவர்ஸ் நோட்டீஸ்ல கூட நம்ம கையெழுத்து போட கூட வச்சுக்கிடலாம். எல்லாம் எழுதி வாங்கிடலாம், பஞ்சாயத்து வச்சு எல்லாம் கூடி பேசி எல்லாம் முடிச்சு விட்டுறலாம். நீ அதுக்கப்புறம் பிரீத்தி நீங்க கல்யாணம் பண்ணி தந்தா போவாதான்? நீ சொல்ற யோசனை நல்லா தான் இருக்கு. நானும் பிரீத்திக்கு ஒவ்வொரு இடத்துல வரம் தேடிட்டு தான் இருக்கேன், அமைய மாட்டேக்கி. இருந்தாலும் இது சொந்தத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராத. நீ எல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க பிள்ளைய நான் நல்லா வச்சு பாத்துக்கிறேன். என் கிருஷ்ணன் உங்க பிள்ளைய தாங்குன்னு தாங்குவான். நீங்க பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுங்க. மரகதம், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். வேற நாளை பின்ன என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் வேற அவியலால பிரச்சனை இவியலால பிரச்சனை, நான் மனுஷியா இருக்க மாட்டேன் பாத்துக்க. என்னி அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராத. நீ சரி மரகதம், நீ ஏதோ சொல்ற, நான் யோசிச்சுட்டு வேற பிரீத்திட்டையும் கேட்டுட்டு வேற அவ சம்மதத்தையும் கேட்கணும்ல, அவட்டையும் கேட்டுட்டு வேற உனக்கு என்ன ஏதுன்னு சொல்றேன். சரிங்க, நீ நல்ல பதிலா சொல்லுங்க. சரி, எனக்கு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. 2ஆம் தரத்துக்கு போய் கட்டி கொடுக்க வேண்டியதா இருக்குன்னு. வேற ஒன்றும் இல்லை. அப்படிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. நீ என் பையன் நல்ல பையன். சரி மரகதம், நான் பிரீத்திட்டையும் ஒரு வார்த்தை பேசிட்டு உன்ட்ட சொல்றேன். சரிங்க. நீ இந்த மரகதம் இவ்வளோ சீக்கிரமா என்கிட்ட வந்து பேசுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சீக்கிரமா அந்த பிரீத்திக்கும் கிருஷ்ணாக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும். அப்பதான் சொத்து எல்லாம் நம்ம பிள்ளைக்கு வரும். இந்த அண்ணி வேற என்ன நேரமோ 2ஆம் தரம்லாம் சொல்லுது. அதுவே மனசு கஷ்டமா இருக்கு. பிரீத்தியை கல்யாணம் பண்ணி தருமா இல்லையான்னு வேற தெரியல. அத்தை வாமா பிரீத்தி. என்னத்த ஒரு மாதிரி இருக்கீங்க? அம்மா கிட்ட ஃபோன் பேசுனீங்களா? அம்மா என்ன சொன்னாங்க? பிரீத்திமா இப்பதான் அம்மா கிட்ட கால் பண்ணி பேசினேன் பார்த்துக்க. அப்படியா அத்தை? அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா ஏதாச்சும் ரியாவால் ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. வேற எதுவும் சொல்லலாமா? வேற வாங்கிட்டையும் கேட்கணும் அப்படின்னாவ. ஆனால் 2ஆம் தரத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கொஞ்சம் யோசிக்காங்க பார்த்துக்க. அச்சோ அத்தை, எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்க. அம்மா எதுவும் தெரியாமல் சொல்லியிருப்பாங்க. இதில் என்னம்மா இருக்குது பிரீத்தி? யாராக இருந்தாலும் இதை தானே சொல்லுவாங்க. ஒரு நேரம் கல்யாணம் ஆகினாலே வேற இதுதானே நிலைமை. வேற அந்த வாழ்க்கை சரியில்லைன்னா வேற எல்லாரும் 2ஆம் தரம் தான் சொல்லுவாங்க. அதான் யோசனையாகவே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க அத்தை, பார்ப்போம் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு. பிரீத்திமா எல்லாம் உன் கையில் தாம்மா இருக்குது. அண்ணி உனக்கு தான் கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உன்கிட்ட கேட்பாங்க. நீ கிருஷ்ண மாமாவே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுமா, அப்போ தான் அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுவாங்க. சரிங்க அத்தை, நான் கண்டிப்பாக அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் மாம்ச ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா பிரீத்தி.
அத்தை நீங்க கவலைப்படாதீங்க. நானும் கிருஷ்ண மாமாவும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்வோம். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. உன் வாயால் அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா பிரீத்தி? உங்க அம்மா தான் என்ன சொல்ல போறாவன்னு தெரியல, அதான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் படபடன்னு அடிக்கி. அத்தை அதெல்லாம் அம்மா கண்டிப்பா ஓகே சொல்லிடுவாங்க அத்தை. நான் அம்மா கிட்ட பேசுறேன். ஆ சரிம்மா. மரகதம், வாங்கண்ணே. ஏம்மா மரகதம், எல்லாரும் எப்படிமா இருக்கியே? ஏதோ இருக்கும், என்னத்த சொல்ல. என்ன மரகதம் இப்படி சொல்றா? உண்மையதானே சொல்றேன், வேற எப்படி சொல்லுவாவே? வாங்க பெரியப்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பெரியப்பா. எதுவும் தப்பா நினைக்காதம்மா, நீ எனக்கு சரியா யாருன்னு தெரியல. என்ன இது யாருன்னு தெரியலையாக்கும்? நம்ம பாண்டியனே பொண்ணுனே. சும்மா அங்க வீட்ல இருக்க போர் அடிக்க நீங்க வந்திருக்கா? என்னம்மா சொல்ற? நம்ம பாண்டியனே பொண்ணா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது. உங்க அம்மா எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்க பெரியப்பா. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்ததுமா. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடிக்கடி என் தம்பி எங்க வீட்டுக்கு, இங்க மரகதம் வீட்டுக்கு நல்லா கூப்பிட்டு வருவான். என் தம்பி போனதுக்கு அப்புறம் பார்க்கவே முடியலமா. ஆமா பெரியப்பா, அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நாங்க ஊர் பக்கமே வரவே இல்லை. இப்பதான் வந்திருக்கேன். அதுவும் அம்மா வரல, நான் மட்டும்தான் வந்தேன். சரிம்மா, நீ வந்ததே ரொம்ப சந்தோஷமா. சின்ன பிள்ளையா பார்த்தது நல்ல பெரிய பிள்ளையா ஆயிட்டா. ஏமா மரகதம், ஏதோ அவசரம்ட்டு சீக்கிரமா போன் போட்டு வர சொன்னீங்க, என்ன விஷயமா? இந்த பாருங்கண்ணே, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. முதல்ல உங்க பொண்ணு அந்த வீட்டை விட்டு கூட்டு போயிருங்க. என்னவா மரகதம் இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி நீ பேசுவாவே? மரியாதையா அவளை நீங்களே கூப்பிட்டு போயிருங்க. நானே அவளை அடிச்சு துரத்துறதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் மரியாதையா இருக்கும். ஏன் மரகதம், ரியா அப்படி என்ன பண்ணிட்டான்னு நீ இவ்வளவு கோவப்படுற? அவ என்ன பண்ணல, எல்லா வேலையும் அவ தான் பண்ணிருக்கா. அவளுக்கு நான் இங்க கடந்து சும்மா கடந்து சோறு போடுறேன்ல, அதனால அவளுக்கு இருக்க முடியல போல. மரியாதையா உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மருமக தேவையே இல்லை. நான் என் பையனுக்கு ரெண்டாவது கூட இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிடுவேன். ஆனா இவ என் வீட்டுக்கு தேவையில்லை, மரியாதையை கூப்பிட்டு போயிருங்க. மரகதம், ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வேற எப்படி நீ பேசுவாவே? நீங்க ரெண்டு பொட்டப்பிள்ள பெத்து வச்சிருக்கீல, ரெண்டையும் ஒழுங்கா வளர்த்திருக்கீங்களாக்கும். ஒண்ணு ஓடுகாலி ஓடி போயிட்டா. இவ என்னடான்னா என் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நான் போடுற சோத்தையை தின்னுட்டு அது ஓடுகாலிட்ட போன் பேசிட்டு இருக்கா. ஏம்மா என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலமா. என்னன்னே இவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இருக்கேன், ஒன்னும் புரியலங்கீங்க. அதான் உங்க மூத்தம்மாவா மகா இருக்கால, அவ கூட இவ இன்னும் போன் தான் பேசிட்டு இருக்கா. என்ன மரகதம் சொல்ற? ஆமா, இவ்வளவு நேரம் அதை தானே சொல்லிட்டு இருக்கேன். உங்க ரியா போனுக்கு மகா போன் போட்டிருக்கா. நான் தான் அட்டன் பண்ணி பேசினேன். அவளையும் நல்லா கிழிச்சு தொங்க தான் விட்டுருக்கேன். ஓடுகாலி ஓடி போயிட்டா அப்படின்ட்டு. இல்ல மரகதம், ரியா அப்படிலாம் பண்ண மாட்டா. என்ன நீ பேசிட்டு இருக்கிய? அப்ப நானா போய் சொல்றேன்? அவ போன்ல வேணா பாருங்க, அவதான் சொல்றாளே. ஆமா நான் பேசதான் சரி, அதுக்கு இப்ப என்ன நீ ஏன்டலா கேக்கா? அது மட்டும் இல்ல, அவ ஓடி போனது கூட இவளுக்கு தெரியுமாமே. இவ தான் போய் பஸ் வேற ஏத்தி விட்டாலாமே. என்ன மரகதம் சொல்றா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, வேற நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? ரியா தான் அவளையும் சொல்றா, நான் தான் போய் பஸ் ஏத்தி விட்டேன். அதனால இப்ப உங்களுக்கு என்ன நீ ஏன்ட சண்டைக்கு வரா? இந்த பிரீத்தி பிள்ளைட்ட வேணா கேளுங்க, இந்த பிள்ளையும் சேத்துல திட்டிட்டு இருக்கா. ஆமா பெரியம்மா, ரியாக்கா தான் சொன்னாங்க. நான் தான் மகாவை பஸ் ஏற்றி விட்டேன், நான் அவகிட்ட பேச தான் செய்வேன், உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு அத்தையும் திட்டினாங்க. அப்புறம் ரியாக்கா ஃபோன் என் கையில் தான் இருந்து, அதுக்கு என்னையும் ரொம்ப திட்டினாங்க பெரியம்மா. எவ்வளோ திமிரு அவளுக்கு! அவகிட்ட என்னையவா பேசிட்டு தான் இருக்கா என்ன? எண்ணி உங்களுக்கே இவ்வளோ கோவம் வருதுன்னா எனக்கு எவ்வளோ கோவம் வரும். என் பையனை பாம்போல விட்டுட்டு போனவா கூட நான் பேசிட்டு இருக்கா, அதுவும் என் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு. என்னன்னே நீ அமைதியாவே இருந்துட்டு இருக்க? அது மரகதம், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலமா. என்னன்னு நீ இப்படி இருக்கா? நீ இப்படி இருக்கிறதுனால தானே உன் மண்டையில முளக அரைச்சிட்டு அவ ஓடி இருக்கா. இவ என்னடா இங்க இப்படி பண்ணிட்டு இருக்கா? பிள்ளைல அடிச்சு ஒடுக்கி ஒழுங்கா வளர்க்கணும். இப்படி செல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படிதான் இருக்கும். ஏ மனுஷா, நான் அப்பவே தலைபாடு அடிச்சுக்கிட்டேன். பொட்ட பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்காதே, ஓரளவு லிமிட்டா வளர்த்து தொலைவோன்ட்டு கேட்டீரா? இப்படி செல்லம் கொடுத்து கொடுத்து எப்படி இருக்காளோ பாரு ரெண்டு வாரம். அப்ப ரெண்டு வாரம் கூட்டு களவாணியா தானே இருந்துக்காளுவே. எண்ணி இதுல ஒரு சந்தேகமும் இல்ல, ரெண்டும் கூட்டு களவாணிங்க தான். அவளை இப்ப எங்க? என்ன உங்க புத்திர பாக்கியம் உறங்கிட்டு தான் இருக்கு. முழிக்கிற வழியை காணும். 11 மணி ஆகும் மேடம் எந்திரிச்சு முழிச்சு வர்றதுக்கு. ரியா, ஏ ரியா, என்ன நான் சொல்றதை சொல்லிட்டேன். இத வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவளை அப்படியே கையோட கூப்பிட்டு போயிருங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு மருமவ தேவையே இல்லை. நான் என் கிருஷ்ணனுக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது சரியே வராதுன்னே. என்னம்மா மரகதம் நீ இப்படி எல்லாம் சொல்றா? அவசரப்படாதம்மா, நானும் ராணியும் கொஞ்சம் அவளுக்கு புத்திமதி சொல்றோம். எங்க நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் ஒன்னும் கேட்க மாட்டா. அவ அப்படியே திருட்டுத்தனம் பண்ணிட்டு அவ சொல்றதுதான் கரெக்ட்னு ஆடிட்டு திரிவா. ஆமா பெரியப்பா, ரியாக்கா ஒரு சொல்லு கூட கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அத்தை தான் பாவம். நான் அவளை கண்டிக்கிறேம்மா. சரிங்க பெரியப்பா. என்ன இவ என்னைக்கு என் வீட்டுக்கு வந்தாலும் அன்னையில இருந்து என் நிம்மதியே போச்சுன்னே. ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கணும்னு ஒரு நாள் கூட எனக்கு தூக்கமும் வர மாட்டேங்கி. ஏம்மா இப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாதம்மா. என்ன உண்மையதான் சொல்றேன், நான் ஒன்னும் பொய்யில ஒன்னும் சொல்லல. நீ எதுவும் நினைச்சுக்காதம்மா, நான் அவளை கண்டிக்கிறேன்.
ஏதோ ஒழுங்கா புத்திய சொல்லுங்க. திரும்பவும் தேவையில்லாம இந்த மாதிரி அவட்ட பேசுனேன் இவட்ட பேசுனேன் எடக்கு பண்ணான்னு தெரிஞ்சது. அந்தால சட்டி பெட்டியெல்லாம் கிளப்பி அந்த அம்மா வீட்டுக்கு போன்னு நான் அமுச்சு விட்டுருவேனே. வேற நீ என் மேல வருத்தப்படாத. சரிம்மா மரகதம், நான் பாத்துக்கிறேன். அத்தை, உங்க அண்ணா பாவம் பாருங்களேன், மூஞ்சே வாடி போச்சு. பாவமா? அதுக்கு நான் என்னமா பண்றது? இப்படி பொண்ணை பத்தி வச்சிருந்தா வேற இதுதான் நிலைமை. அத்தை, ரியாக்கா இந்த வீட்டுல இருக்கிறவரை நானும் மாம்சம் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதெல்லாம் கவலைப்படாதம்மா, அதுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் இந்த கழுதையை வீட்டை விட்டு ஈஸியா துரத்திடலாம். சரிங்க அத்தை. நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. உனக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. மாம்ஸ் கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்களா? எம்மா பிரீத்தி, உனக்கு இதுல சந்தேகமே வேண்டாம். அவனை ஒத்துக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் இல்ல, நீ மனமேடையில வந்து உட்கார்ந்தா மட்டும் போதும், மத்ததெல்லாம் அந்த அத்தை பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. எதுக்குமா தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? உங்க அம்மாவை மட்டும் எப்படியாச்சும் நீ கொஞ்சம் சமாதானப்படுத்துமா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அத்தை பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. இந்த கருவாப்பைய இன்னும் வேலைக்கு போயிட்டு வரல போலயே. காலையில சாப்பிட்றது கரெக்டா 10 மணிக்கெல்லாம் வந்துருவானே, இன்னும் வரல. நமக்கு என்ன, வரும்போது வருவான், வரட்டும். ரியா. அம்மா, நீ எப்பமா வந்த? நான் எப்ப வந்தேனா? நான் வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. என்னம்மா சொல்ற? அப்பவே வந்துட்டியா? அப்ப நான் இங்க வந்திருக்கலாம்ல. என்னடி நினைச்சிட்டு இருக்கா உன் மனசுல? ஏமா என்னாச்சு? இப்ப வந்ததுல இருந்து ஏன் கத்திட்டு இருக்கா? நீ பண்ற வேலைக்கு வேற கத்தாம என்ன பண்ணுவாவ? அம்மா, ஃபர்ஸ்ட் சொல்ல வந்தது ஒழுங்கா சொல்லு. சும்மா தேவலாம அதை இதுன்னு சுத்தி சுத்தி பேசிட்டு இருக்காத. என்ன திடீர்னு வந்திருக்கா? அப்பா என்ன? அம்மா அப்பா 2 பேரும் வந்திருக்காங்க. அம்மா சரியான கோவத்துல இருக்காங்க. அப்பா மூஞ்சி வாடி போயிருக்கு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அத்தைக்காரி ஏதாச்சும் வத்த வச்சுட்டாலோ? ரியா, உன்னால எங்களுக்கு ஒரு நாள் கூட நிம்மதியே இல்ல. எல்லார்கிட்டயும் நாங்க அசிங்கப்பட்டு தான் நிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப என்னமா பிரச்சனை? எதுக்குமா சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? என்னடி ஒண்ணும் தெரியாத மாதிரி உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குற? மரகதம் சொல்றதெல்லாம் உண்மையா என்ன? அவங்க என்ன சொன்னாங்களோ, அவங்க எதுக்கு உண்மையை சொல்லிருக்காங்க? முக்காவாசி எல்லாம் போய் தானே சொல்லுவாங்க. அவங்க அப்படி உன்கிட்ட என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்களா? என்ன மகாட்ட இன்னும் போன் பேசிட்டு தான் இருக்கியாமே? அத்தகாரி சரியான வெசப்பூச்சி, கரெக்டா போய் மாட்டி விட்டுருக்கா அவரு. அது என்னடி அது இதுன்னு இழுக்கிற? நீ சொல்றத பார்த்தா போன் பேசிட்டு தான் இருக்க போலயே. அம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. ஒரே ஒரு நாள் மட்டும் மகா கால் பண்ணா, சும்மா இங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்கறதுக்காக. அதுக்கப்புறம் நான் அவட்ட பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நேத்து தான் திடீர்னு கால் பண்ணிருக்கா போல. அதுக்குள்ள அந்த அத்தகாரிக்கு இருக்க முடியல. என்னடி சொல்லிட்டு இருக்க? முத தாட்டி கால் பண்ணப்பவே எனக்கு எதுக்கு கால் பண்றேன்னு நல்லா திட்டிட்டு போனை வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இங்க யார் எப்படி இருந்தா அவளுக்கு என்னவா? அம்மா, என்னம்மா நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? அப்படி மகா என்ன பண்ணிட்டா? படிக்கணும் தானே போயிருக்கா, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. என்ன நீ அவ கடைக்கு சேர்ந்துட்டு பேசிட்டு இருக்கா? என்ன தப்பு இல்ல? இந்த கல்யாணம் வர வந்துட்டு மனமேடையில இருந்து ஓடி போனது உனக்கு தப்பு இல்ல போல. இப்ப என்ன பிரச்சனை? மகாட்ட நான் இப்ப பேசுறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை? சும்மா அந்த அத்தகாரி சொன்னாட்டு இங்க வந்து சும்மா என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்காதீங்கம்மா. சும்மா போங்க. கொழுப்பு பத்தியா கொழுப்பு? பெத்தவன் நம்ம கிட்ட இப்படி பேசுறான்னா வேற மரகதத்துக்கிட்ட எல்லாம் இவ எப்படி பேசுவா? ஆனா கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. சோ இந்த அம்மா வேற. என்னடி அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் மரகதம் சொன்னா? ஆமா, என்ன சொல்லிருப்பாவே? நான் தான் போய் மகாவை பஸ் ஏத்தி விட்டேன்னு சொல்லிருப்பாவே. அப்படிதானே? தேவையில்லாத வேலைகளுக்கு சும்மா எதையாச்சும் ஒண்ணு கதை கட்டி விட வேண்டியது. எனக்கு என்னமோ மரகதம் சொல்ற மாதிரி ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. என்ன நீ தான் பஸ் ஏத்தி விட்டியாப்போ? நீ தான் சொன்னியாமே. அம்மா, சும்மா என்ன கோவப்பட வைக்காத பாத்துக்க. சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சும்மா என்கிட்ட வந்து சண்டைக்கு இருக்காத பாத்துக்க. வேலையை பார்த்துட்டு போமா. சும்மா சரி மகா எப்படி இருக்கான்னு பாக்க வந்தா பரவாயில்ல. அங்க இருந்து இங்க சண்டை போடுறதுக்குனே வந்திருக்கா போல. பாத்தீங்களாங்க எப்படி பேசுறான்னு? பாத்தீங்களா? சும்மா பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி நிக்காதீங்க. நாளை அறிவுரை சொல்லுங்க, இல்லன்னு இப்படி திருந்தாம தான் அடையும். ஏமா ரியா, இந்த பாருங்க, நீங்களாச்சும் என்ன கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க. நான் எதுவுமே பண்ணல. அவங்களா சும்மா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காங்க. ஏடி அந்த மனுஷனை பேச விடுறியாடி? அதுக்குள்ள நீ உன் பாட்டுக்கு வண்டி வண்டியே பேசிட்டே போறா. ஒழுங்கா போய் இங்க வாழணும்னு உனக்கு இது இல்ல என்ன? இப்படியே சண்டை போட்டுட்டு அப்படியே தெரியணும்னு பாக்க. ஒழுங்கா கிருஷ்ணன் கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு. சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காதம்மா. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ உன் வேலையை பாரு. ஆமா, இத மட்டும் நல்ல வாய்க்கிலேயே சொல்லுவோம், வேலையை பாரு உன் வேலையை பாருன்னு. நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீ ஒழுங்கா செஞ்சா நான் எதுக்கு இங்க வந்து கத்த போறேன்? ஒழுங்கா காலையில முதல்ல எழுந்துற வழியை பாரு. 11 மணி 12 மணி வரை தூங்க வேண்டியது. அவ அந்த கிளி கிளிக்கிறா. ஆமா, இதையும் சொல்லிட்டாங்களா? உங்களுக்கு ஒரு வேலையே இருக்காது. என்னையே நான் என்ன பண்றேன்னு நோட் பண்றதே வேலையா இருக்கு. நான் இப்போ முன்னாடி எழுந்து நான் என்ன பண்ண போறேன்? என் இஷ்டத்துக்கு தான் எழும்புவேன். ஏதோ விருந்துக்கு வந்த மாதிரி நீ கதை விட்டுட்டு இருக்கா? காலையில ஒழுங்கா எழுந்து எல்லா வேலையும் முதல்ல இழுத்து போட்டு செய்யி. இப்படி 11 மணி வரை 12 மணி வரை உறங்கிட்டு இருக்கறதால இதுக்கப்புறம் சரி வராது பத்துக்க. வேற எந்த மாமியாரா இருந்தாலும் திட்டதான் செய்வா. ஐயோ, அட்வைஸ் பண்ணி நம்மள கொன்றுவாங்க போலயே. மரகதம் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுறா. எதுக்கு எடுத்தாலும் என்ன தெரியுமா சொல்றா? பிள்ளை என்ன வளர்த்து வச்சிருக்கே? 2 பிள்ளைங்க நீ ஒழுங்கா வளர்க்கல. என்னத்தை வளர்த்து வச்சிருக்கா? ஒண்ணு ஓடி போயிட்டா, இன்னொருத்தி இங்க இருந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கா. நீ வந்ததுல இருந்து நிம்மதியே இல்ல, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. பெத்தவ மனசு எனக்கு எவ்வளவு கஷ்டப்படும். நீங்க போற இடத்துல நீங்க ஒழுங்கா இருந்தா தானே எங்களுக்கு மரியாதை. இல்லன்னா எங்களை இப்படி தானே அசிங்கப்படுத்துவாவே. ஆமா, நான் ஒழுங்கா இருந்துட்டா மட்டும் அப்படியே உங்களை புகழ்ந்து தள்ளிடுவாரு. அம்மா புரிஞ்சுக்கமா, அந்த அத்தகாரியோட இதுவே அப்படிதான். எப்ப பார்த்தாலும் யாரையாச்சும் ஒருத்தி குறை சொல்லிட்டே தான் இருக்கும். நீ எதுக்கடி அவளை திட்டுற? நீ ஒழுங்கா இருந்தா அவ எதுக்கடி ஒண்ணு குறை சொல்ல போறா?
கிருஷ்ணனுக்கு இப்ப என்ன குறை? அவன் பாட்டு நல்ல வேலைக்கு போறான், நல்லா சம்பாதிக்கிறான். இதுக்கு மேல என்னடி வேணும்? ஒழுங்கா வாழ வேண்டியதுதானடி. மா நீ போயிரு பாத்துக்க. எனக்கு கோவப்பட வைக்காத. நானும் கோவப்படக்கூடாதுன்னு சைலண்டா நின்னுட்டு இருக்கேன். இந்த பாருடி மரகதம், உன்னை எப்படா வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு காத்திருக்கா பாத்துக்க. உன்னை வெளியிலேயே அனுப்பிடன்னு வச்சுக்கேன், எங்க வீட்டு பக்கம் அங்க வந்துடாத. வேற எங்கன்னா பேக்கையில எப்படியோ போய் தொலைஞ்சிக்க. அதை விட்டுட்டு அந்த வீட்டு பக்கம் வந்துடாத பாத்துக்க. இந்த வீடே கதின்னு இருந்தா இரு, இல்லனா அங்க வந்து எங்க மானத்தை வாங்கிடாத சொல்லிட்டேன். இந்த பாருமா, நான் உன் வீட்டு பக்கம் வரமாட்டேன் சரியா? நீ கவலைப்படாத போ. இவளுக்குலாம் சொன்னா ஒண்ணும் புரியாது, பட்டு திருந்தனாதான் உண்டு. எப்படியோ போய் தொலையட்டும். 2 பொட்ட பிள்ளைய பெத்து 2 இல்லன்னு நினைச்சுக்கிறேன். என்ன ராணி நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? வேற எப்படி பேசுவாவே? இதுல 2 வரையும் பெத்ததுக்கு அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். ச்சே, இந்த அம்மா வேற கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏம்மா ரியா, மகாட்ட நீ பேசிட்டு தான் இருக்கியா? ஆமாப்பா, எப்பவாச்சும் பேசுவேன். அப்படியாம்மா? மகா எப்படிமா இருக்கா? நல்லா இருக்காப்பா, ஒரு காலேஜ்ல சேர்ந்து படிச்சிட்டு இருக்கா. சரிம்மா, எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா சரிதான். ஆனா அவ இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லம்மா. அது ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் அப்பா பாசம் விட மாட்டேங்குது பாரு அவளை. இங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு நல்லா படிச்சிருக்கலாமா. ஆனா அந்த மகா ஏன் இப்படி பண்ணான்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அப்பா நான் ஒன்னு சொல்லட்டுமா? மகா மேல எந்த தப்பும் இல்லப்பா, எல்லாமே நம்ம அத்தை பண்ண வேலைதான்ப்பா. என்ன மாதிரியா சொல்ற? மரகதம் என்ன பண்ணா? ஐயோ, அவங்க தான்ப்பா எல்லாத்துக்கும் மூல காரணம். முதல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைக்கிறேன் தானப்பா சொன்னாங்க. உங்ககிட்டயே அத்தை அப்படிதானே சொன்னாங்க. ஆமா, அப்படிதானமா சொன்னா. அப்பா எல்லாத்துக்கும் இந்த அத்தை தான்ப்பா காரணம். நம்ம எல்லாரும் முன்னாடி மகாவை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனா மகாவை தனியா கூப்பிட்டு, நீ இதுக்கப்புறம் காலேஜ் போறதெல்லாம் சரி வராது, கல்யாணத்தை பண்ணிட்டு ஒழுங்கு குழந்தைய பெத்துக்கிற வழியை பாரு, படிக்கிறதெல்லாம் சரி வராது, இதெல்லாம் அசிங்கம் அது இதுன்னு சொல்லி மகாவை ரொம்ப திட்டாங்கப்பா. என்னமா சொல்ற? மரகதமா அப்படி சொன்னா? ஐயோ ஆமாப்பா, சும்மா ஒரு நாள் சொன்னா பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு 5-6 நாள் கிட்ட அப்படியே டெய்லி வரும்போதெல்லாம் மகாவை கூப்பிட்டு தனியா பேசி இப்படியே சொல்லிட்டே இருக்காங்கப்பா. ஆனா கிருஷ்ணா தான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மகாக்கு அதுவே ரொம்ப பயமாயிட்டுப்பா. அது மட்டும் இல்லப்பா, மகா உங்ககிட்ட கூட வந்து கேட்டா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கல்யாணத்துக்கு அப்புறம் யாராச்சும் படிக்க வேண்டாம்னு சொன்னா நீங்களாச்சும் சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு நீங்களும் அது எப்படிமா அப்படின்ட்டீங்க. என்னம்மா நீ இதெல்லாம் முதல்ல என்கிட்ட சொல்லிக்க கூடாதா? நான் கல்யாணமே வேண்டாம் நிறுத்தி வச்சிருப்பேன்ல. அப்பா மகா உங்ககிட்ட சொல்றதுக்கு ரொம்ப பயந்துட்டே இருந்தா. ஆனா அவ கலெக்டர் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாவும் இருந்தா. அதான் இப்படி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன்ப்பா. ஆனா அத்தை மட்டும் மகாவை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவ கண்டிப்பா போயிருக்கவே மாட்டாப்பா. இல்லைன்னா நம்ம கிட்டயாவது சொல்லியிருக்கலாம், படிக்க வைக்கிறதெல்லாம் சரி வராது அப்படின்ட்டு. ஆனா மகாவை மட்டும் தனியா கூப்பிட்டு அவங்க திட்டினதுனாலதான் அவ இப்படி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன்ப்பா. என்னறியா சொல்ற? அப்போ மரகதத்தாலதான் மகா பாதி கல்யாணத்தை விட்டு போயிட்டான்னு சொல்றியா? ஐயோ ஆமாப்பா, அதுதான் உண்மை. இல்லைன்னா மகா ஏன்பா இப்படி பண்ண போறா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு மரகதம் ஒண்ணும் தெரியாத மாதிரி அவ பாட்டுக்கு இருந்துகிட்டா பாத்தியா? ஆமாப்பா, உங்களுக்கு இதேதான் வேலை. அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுதான் உங்களுக்கு வேலை. முதல்லயே நடந்தது எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லியிருந்தா அப்பா எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு நிறுத்திருப்பேன். சரி விடுங்கப்பா, என்ன பண்றது, நடந்தது நடந்து போச்சு. சரிம்மா, வேற என்ன பண்றது? அதுவும் கரெக்டு தான். சரி, நீ கொஞ்சம் கவனமா இருமா. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். மரகதம் இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சே பார்க்கல. மச்சான் வரேன்னு சொல்லிட்டு இருந்தான், ஆளையே காணோம், எங்க போனான்னு தெரியல. அவன் எங்கேயாவது நின்று அவன் ஆளை சைட் அடிச்சிட்டு இருப்பான். நம்ம இங்க நின்று தனியா வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. எப்ப வருவான்னு தெரியலையே. எப்பவுமே நம்ம தான் லேட் பண்ணுவோம், ஆனா இப்பெல்லாம் இவன் லேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி, காதல் வந்தாலே இப்படிதான், எங்கேயாச்சும் கண்ணா பின்னான்னு அலைஞ்சிட்டு இருப்பான். இது என்ன ஐடி கார்டு மாதிரி இருக்கு, யாரோடதுன்னு தெரியலையே. இங்க கிடக்கு. என்னடா இது, ஐடி கார்டு அனாமத்தா கிடக்கு, ஆளை காணோம். இதுக்கு நம்மளே பரவாயில்ல போல. காலேஜ் வர்றமோ இல்லையோ ஐடி கார்டையாச்சும் பத்திரமா வச்சிருப்போம். இங்க அதுக்கும் வழி இல்ல போலயே, யார் ஐடி கார்டுன்னு தெரியலையே. அட நம்ம ஆளோட ஐடி கார்டு பாருடா. ஐடி கார்டுல கூட நம்ம ஆளு சும்மா அம்சமா தான் இருக்கா. ஓ மேடம் பி பாசிட்டிவோ. ஓகே ஓகே. இன்னும் 3 டேஸ்ல பர்த்டேவா மேடம்க்கு? சூப்பர் சூப்பர். ஐடி கார்டு இங்க இருக்கு, ஆளை காணோம். சரி, நம்மளே கொண்டு போய் கொடுத்துடலாம். ஐயோ, ஐடி கார்டு வேற எங்க மிஸ் பண்ணேன்னு தெரியலையே. எல்லா இடமும் தேடிட்டேன், ஆனா ஒரு இடத்துலயும் ஐடி கார்டு காணுமே. ஹோ, ஐடி கார்டு இல்லாம இந்த மேம் வேற கிளாஸ் ரூம் உள்ளேயே விடாது. ஐயோ, இப்ப என்ன பண்றது, எங்க மிஸ் பண்ணேன்னு சுத்தமா தெரியலையே. ஏ பிரியு மேடம், உங்களை எங்கெல்லாம் தேடுறது. சக்தி என்ன மேடம், எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க, இன்னைக்கு ரொம்ப வாடி போயிருக்கீங்க. அதுவா சக்தி, என்னோட ஐடி கார்டை காணும், அதான் நான் தேடிட்டு இருக்கேன். என்ன பிரியு, நீ ஒரு ஐடி கார்டை கூட ஒழுங்கா வச்சுக்க மாட்டியா? தொலைச்சிட்டியா? போ, இன்னைக்கு ஃபுல்லா கிளாஸ் ரூம் உள்ள போக முடியாது. ஐடி கார்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கிளாஸ் ரூம் உள்ளேயே போக முடியும். டேய் நீ வேற ஏன்டா, நானே ஐடி கார்டு காணும், என்ன பண்றது, இந்த மேம் வேற கிளாஸ் ரூம் உள்ள விடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வேற ஏன்டா? சரி, ரொம்ப வருத்தப்படாத. இதுவா பாரு. ஹை, என்னோட ஐடி கார்டு. சக்தி, எங்க இருந்து எடுத்த? அதுவா, ஸ்டோன் பெஞ்ச் பக்கத்துல ஒரு பெரிய டஸ்ட்பின் இருந்தது, அது பக்கத்துல தான் உன்னோட ஐடி கார்டு இருந்தது.
அச்சோ அங்கேயே கிடந்தது. காலையில ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த குப்பையெல்லாம் டஸ்ட்பின்ல போட போனேன். அப்படியே ஐடி கார்டையும் போட்டுட்டேன் போல. தேங்க் காட், நல்ல வேளை உன் கையில கிடைச்சது, நீ கொண்டு வந்து தந்துட்ட. ஐயோ ஐயோ பிரியு மேடம், ஐடி கார்டையாச்சும் ஒழுங்கா பத்திரமா வச்சுக்கோங்க. ஏ சக்தி, சரி நான் அப்புறமா பேசுறேன், எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னடி ஐடி கார்டெல்லாம் எடுத்து வந்திருக்கேன், உன் பாட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்ற? டேய் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுடா, வந்து பேசுறேன். போங்க மேடம் போங்க, படிப்பாளி மேடம் போய் படிங்க, போங்க போங்க. நீ என்ன சும்மா சுத்திட்டு இருக்க? ஏன் கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணலையா? யாரு? நானா? நான் இன்னைக்கு கிளாஸ்ல அட்டன் பண்ணியிருக்கேன். அதான் தெரிஞ்ச விஷயமே. ஃபர்ஸ்ட் இருக்கிற அரியர் எல்லாம் ஒழுங்கா கிளியர் பண்ற வழியை பாரு, நான் அப்புறமா பாக்குறேன். பாய். என்ன பிரியு, கிளாஸ் ரூம் போறியா? எனக்கு அப்ப போர் அடிக்குமே. போர் அடிச்சா நீ திருப்பி அடி, நான் போறேன். ஐ காமெடி. சீ போடா. இந்த இளம் கிளி போல் சந்தையில எனக்கு இதுவரை சிக்கவில்லையே. என்னழகை ரசிக்க என்ன பயணிக்க இளஞ்சனும் கிட்டவில்லையே. டெல்லி எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே. பாலில் விழும் சீனி போல என்னை தந்தேனே. ஆடை மூடும் ஜாதி பூவின் அங்கம் பார்த்தேனே. அங்கே சுத்தம் இல்லை இல்லை இங்கே பார்த்தேனே. சுல்தானே 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 சுல்தானே. தொட்டு பேசும் சுல்தானா. என்னடா நடக்குதுங்க? நான் ஒருத்தன் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன், இதுங்க என்ன அதுங்க பாட்டுக்கு இருந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. டேய் சக்தி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளாஸ்க்கு போகணும். என்ன பிரியோ இப்படி சொல்ற? கிளாஸ்க்குலாம் போவேனா, நீ இப்படியே இரு. டேய் சக்தி, மானத்தை வாங்காதடா, வலியுதுடா, தொடச்சுக்கடா. டேய் டேய் மச்சான், என்னடா நடக்குது? ஐயோ மச்சான், எப்படா வந்த? எப்ப வந்தியா? இவ்வளவு நேரம் தாங்கி தாங்கி புடிச்சிட்டு இருந்தல்ல, அப்பவே வந்துட்டேன். சக்தி, நான் கிளாஸ்க்கு போறேன். பாய் பிரியோ. டேய் 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 போதும்டா. மச்சான் எப்படா வந்த? அப்பவே வந்துட்டேன். எல்லாம் பாத்துட்டியா? பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என் லவ்வுக்கு ஏதாச்சும் ஐடியா கொடுனா, ஒன்னும் ஐடியா தெரியாதுன்னு சொல்லிட்டு இங்க உன் லவ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கியோ? டேய் என்ன மச்சான், தானா அமையுதுடா. உனக்கு அமையுது, எனக்கு அமையல மச்சான். அதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணும்டா. வாயிலே குத்த போறேன் பாரேன். போடா மச்சான், எனக்கு வெக்கமா வருது. கடைசியில நீயுமாடா? ஆமாடா மச்சான், எனக்கு பிரியானா ரொம்ப பிடிக்கும். தெரியுது, நடத்துடா நடத்து. தயவு செஞ்சு சிரிக்க மட்டும் செய்யாதடா, கன்றாவியா இருக்கு. சரி விடு மச்சான், சொல்லிட்டல, இதுக்கப்புறம் சிரிக்கல. சந்தோஷம்டா.